நீதிக்காக கோட்டை நம்பிய மக்கள், நீதிக்காக கோட்டை நம்பிய மக்கள் இன்று நிம்மதிக்காக இந்த கோட்டை நம்புகிறார்கள். கோட் போட்ட தோற்றத்துடன் சிறந்த கொள்கையுடன் உள்ளவர் நம்ம தளபதி. அதிரடி பேச்சால் அல்ல, அக்கறை செயலால் மக்களின் மனங்களை கைப்பற்றினார். என்றும் தளபதியின் நேர்மையான வழியில் உங்கள் எம்ஆர்பி உமாபதி, BA LLB. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் புதிய ஆட்சி அமைச்சிருக்கு, அது பற்றி உங்களோட கருத்து என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? சார், புதியதாக அரசியல் களத்தில் ஆளுமையாகவும் அட்ராசிட்டியை உருவாக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் எதிர்பார்க்கல. இப்போ இவர் என்னென்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது வித்தியாசமான எதிர்பார்க்காத அளவில் அவர் சொன்ன மாதிரி சார் சிறப்பாக செயல்படுறாரு. இப்போ சொன்னாங்க, நாங்கள் மணியை பார்க்கறதுல மனுஷங்களை தான் பார்ப்போம், மக்களை தான் பார்ப்போம், அவங்க நல்லதை மட்டும்தான் பார்ப்போம், எங்களுக்கு ஆதாயத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பேச்சில் தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஆனால் செயல்பாடும் நல்லா இருக்கு. அது முதல் கட்டமாக அந்த 700 சில்லற மதுக்கடையை மூடுந்து அந்த நேரத்தை குறைப்புன்னு சொன்னது. அதை தாண்டி குறுகிய காலத்திலே அவர் அதாவது அவர் ஒவ்வொரு டேக்குக்கும் ரெஸ்ட் எடுத்து அந்த வழியிலே பழகினாரு. ஒரு ஷாட் முடிஞ்சிடா ரெஸ்ட், ஏசி ரெஸ்ட் அப்படி வாழ்ந்தாரு. இப்போ ஒரு அரசு ஊழியர் கூட ஓபி அடிப்பாங்க சார். ஆனா இவர் தலைமை செயலகத்துல ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரோஜனமா யூஸ் பண்றாரு. ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல, அனாவசியமா டைம் ஸ்பெண்ட் பண்ணது இல்லை. அவ்வளோ ஒரு இப்ப இவரெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கு சார். யாரு நல்லது பண்ணாலும் பாராட்டணும் சார். நான் எப்படி யாரு குறை பண்ணாலும் கண்டிக்கிறேனோ அதே மாதிரி இவரை நான் மனசார பாராட்டுறேன் சார். லஞ்ச் எல்லாம் கொண்டு போறாரு சார் தலைமை செயலகத்துக்கு, ரொம்ப சிறப்பா செயலாற்றுறாரு சார். அவரு தமிழக முதல்வர், இவ்வளவு முதல்வர் வந்திருக்காங்க சார், யாருமே அப்படி பண்ணது கிடையாது. ஒரு அரசு அலுவலர் மாதிரி டிஃபன் பாக்ஸ் கட்டின்னு போறாரு சார். அரசு அலுவலர்கள் கூட கொஞ்சம் இந்த நேரம் கொஞ்சம் ஓபி அடிப்பாங்க. ஆனா அவர் ஒவ்வொரு மணி நொடியையும் புரோஜனமா பயன்படுத்துறாரு சார். இது ரொம்ப வியக்கத்தக்க விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நானே பலமுறை விமர்சனம் பண்ணியிருக்கேன் சார். உண்மையை சொல்றேன்னு கேளுங்களேன். நீங்க டிவிக்கு போறது பதில் டிவிக்கு போனாலாவது வருமானம் கிடைக்கும், டிவிக்கு போனா அவமானம் கிடைக்கும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கு இந்த நேரத்துல நான் வருத்தப்படுறேன் சார். ஆனா அவர் ஒரு செயல்பாடு டிவிக்கு அமைச்சராக்கி அழகு பாக்குறாரு சார். எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் அடிமட்ட தொண்டை ஒன்னும் இல்லாதவன ஒரு அரியணையில் அமர வச்சு அழகு பார்த்தாரு சார் சிஎம் விஜய் அவர்கள். ரொம்ப வியப்பா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த இலவசம் அந்த இலவசம் அதுக்கு முக்கியத்துவம் கவனம் செலுத்திட்டு பதில் நாட்டில் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இதுவரை இருந்துன்னு வந்துரு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவரோட ஆட்சி காலத்துல சட்ட ஒழுங்கு, கஞ்சா உள்ளிட்ட எல்லா அசம்பாவிதங்களும் குறைஞ்சி கிடையாது, அடியோடு அழிஞ்சி மக்களுக்கான ஆட்சி நல்லாட்சி நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். இந்த கஞ்சா கலாச்சாரம் எங்கிருந்து வந்துருன்னு தெரியல. இது வரைக்கும் எப்படியோ ஏதோ வைரஸ் மாதிரி வந்துச்சு. இந்த கொரோனா வைரஸே நம்ம ஒழிச்சுட்டோம். அதே மாதிரி விஜய் இந்த கஞ்சா உள்ளிட்ட இந்த போதை அனாவசியமான இதை அடியோடு அழிப்பார்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சார், இன்னொரு கோரிக்கை என்னன்னா, இந்த பிள்ளைங்கோன்ற ஒரு அட்டுழியம் பண்றாங்க சார். அப்பாவி மக்களை இந்த ரேஷ் டிரைவ் பண்ணுது, இந்த கஞ்சா அரிசி யார் என்னன்னு தெரியும், அவங்க கிட்ட போவே பயப்படுறாங்க. அப்படியே பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்றாங்க, அறுக்குறாங்க, இது பண்றாங்க. இன்னொன்னு சிறார் ஜூவினல் அவங்க என்ன பார்த்தா சின்ன பசங்க 18 வயசு கீழே ஒருத்தன் கத்தி ஏற்றி வெட்ட தருது. அவனை நம்ம ஏன் சின்னவர்களா பார்க்கணும்? அதாவது தண்டனை கடுமையாக இருந்தாலும் சார் குற்றங்கள் குறையும். ஒரு தப்பு பண்ணிட்டு வரான்னா அவன் திருப்பி திருந்த மாட்டான். வழிமுறைகள் தெரிஞ்சு திருப்பி தப்பு தான் பண்றான். நீங்க அந்த அளவு வரைமுறைகள் எடுங்களா, சென்சார் எடுங்களா, தப்பு பண்ற திருப்பி பண்ணிதான் இருக்கா. ஆனால் இந்த புதிய அரசில் சார் இப்போ இந்த மனித உரிமையான அதெல்லாம் இந்த ரவுடி எப்படி பண்ண அந்த ரவுடி அவங்களுக்கு போட்டி போறாங்க சார். சார் அவங்களால ஒருத்தனால 1000 பேர் பாதிக்கப்படுறாங்க சார். இப்ப அவங்க நல்லதை பார்க்கணுமா, இவங்க நல்லதை பார்க்கணும், இவங்களுக்காக ஏன் போராடுறாங்க? அப்போ செத்தவன் அப்பாவிக்கெல்லாம் யார் குரல் கொடுக்குது? இந்த அரசு நிச்சயம் மக்களுக்கான அரசு, சும்மா பேருக்கு சொல்லுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு உண்மையாகவே மக்களுக்கான அரசாக செயல்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெண்களுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் முதலில் கடுமையான அளவில் மிகவும் அதாவது இனி தப்பு யாரும் பண்ணக்கூடாது, தண்டனை கடுமையா இருக்கட்டும். இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரணும் என்ற கோரிக்கையுடன்
வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டையோ தமிழக முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்து எங்கள் நலனையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.